வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஏன் சங்க சின்னத்தை கேட்டு பெற்றது? அவர்கள் கொடுத்த விளக்கம். ஆட்சி மாற்றத்தால் பழைய தொழிலுக்கு திரும்பிய இலங்கையின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர். அனுரவின் அதிரடி நடவடிக்கை. அடுத்த 40 நாட்களுக்கு கோட்டாரனில் அரசில் இருந்தவர்கள் திக் திக் மனநிலையில். இனி விரிவான செய்திகள். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமக்கு ஆதரவளித்த தரப்பினருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த சகல தரப்பினரும் ஒன்றிணைந்து எதிர்வரும் பொது தேர்தலில் சமையல் எரிவாயு சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அந்த ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக நேற்று இந்த அனுமதியை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய விசேட கலந்துரையாடல் ஒன்றுக்காக ஜனாதிபதி தேர்தலின் போது தமக்கு ஆதரவளித்த தரப்பினருக்கு ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார். இந்த சந்திப்பின் போது அனைத்து தரப்பினருக்கும் ஒன்றிணைந்து புதிய கூட்டணியின் ஊடாக எதிர்வரும் பொது தேர்தலில் சமையல் எரிவாயு சின்னத்தில் போட்டியிடுவது தொடர்பில் இறுதி இணக்கப்பாடு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் பொது தேர்தல் நடவடிக்கைகள் மற்றும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான சபையை ஸ்தாபிப்பது என குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். அதுடன் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இடம்பெறும் கலந்துரையாடல்களை உத்தியோகபூர்வமாக கைவிடுவது தொடர்பில் இந்த சந்திப்பின் போது தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனுரகுமாரவிற்கு ஆதரவான அலை தெற்கிலே வீசுகின்ற நிலையில் அது வடக்கு கிழக்கிலும் வீசப்போகின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரன் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் பகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வன்னி தேர்தல் தொகுதியின் செயற்பாட்டாளர்களுடனான கலந்துரையாடல் இடம்பெற்ற நிலையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கில் அனுரகுமார வெற்றி பெறப்போவதில்லை. எனினும் அனுரவிற்கு ஆதரவு வடக்கு கிழக்கில் உள்ளதாக ஒரு போலி பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. இவ்வாறான போலி ஒற்றுமையை காட்டி வாக்குகளை பெற்றுவதற்கு திட்டமிட்டு செய்யப்படும் செயல் இது. மேலும் அனுரகுமார ஜேவிபி என்ற கட்டமைப்பு இந்தியாவிற்கும் மேற்கிற்கும் உகந்தது அல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளார். மிதமின்றிய ஊழல் அதிகார துஷ்பிரயோகம், நீதித்துறையை பொருட்படுத்தாமை, பிழையான சட்டங்கள் என்பவற்றாலேயே தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் அபார வெற்றியீட்டியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MM சுஹைகர் தெரிவித்துள்ளார். இந்த வெற்றியின் மூலம் நாடாளுமன்றில் 113 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி இலகுவாக பெறும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், வெற்றியின் முதல் கட்டம் நடந்தேறிவிட்டது. இப்போது 2வது கட்டத்தினுள் நுழைய போகின்றோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 45 நாட்கள் மட்டுமே உள்ளன. ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு கிடைத்த வெற்றி மக்களின் வெற்றியாகும். நாட்டில் அதிகூடிய வாக்குகள் உள்ள கம்பஹா மாவட்டத்தில் 4,60,000 வாக்குகள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ளது. ஜனாதிபதிக்கு கிடைத்த 12 லட்சம் பெரும்பான்மை வாக்குகளில் மேல் மாகாணத்தில் மாத்திரம் 9 லட்சம் கிடைத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு தொகுதியையும் வெல்லவில்லை. இதனால் ஜனாதிபதி தேர்தலில் மும்முனை போட்டி நாடாளுமன்ற தேர்தலில் இருமுனை போட்டியாக மாறும். மொத்தமாக உள்ள 160 தொகுதிகளில் ஜனாதிபதி அனுரகுமார 105 தொகுதிகளில் வெற்றியீட்டுவதுடன் சஜித் பிரேமதாச 49 தொகுதிகளிலேயே வென்றுள்ளார். இது 30% உள்ளது. இதனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதியின் தேசிய மக்கள் சக்தி 113 ஆசனங்களை இலகுவாக பெறும் என குறிப்பிட்டுள்ளார். அரசு கட்டமைப்பு முழுவதும் பரவியுள்ள பாரிய மோசடிகள் மற்றும் ஊழலை தடுப்பதற்காக மக்கள் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றுவதாக ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சில் இன்று காலை விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக கடமை பொறுப்பேற்றுக் கொண்ட போதே அனுரகுமார இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது விவசாய அமைச்சின் தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் அமைச்சின் உயர் அதிகாரிகளுடனும் விரிவாக கலந்துரையாடினார். அத்துடன் கிராமிய வறுமையை ஒழிப்பதற்காக விவசாய அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள பங்களிப்பு மகத்தானது எனவும் அரசு அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு அமையவே வறுமை ஒழிக்கப்படுமா இல்லையா என்பது தீர்மானமாகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் ஜனாதிபதி தேர்தலில் புதிய அரசியல் சம்பிரதாயம் மற்றும் பழைய அரசியல் கலாச்சாரத்திற்கு எதிரான எதிர்ப்பு, பிரஜைகள் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சினைகள், அரசு சேவையின் செயற்பாடு தொடர்பான பிரஜைகளின் அதிருப்தி போன்ற தாக்கம் செலுத்தியதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார்.
எனவே வினைத்திறன் மிக்க மக்கள் நல அரசு சேவையை உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னால் மோசடி மற்றும் ஊழல் இருப்பதாக மக்கள் நம்புவதாகவும் அதனை தடுப்பதற்காகவே இம்முறை மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அரசு கட்டமைப்பு முழுவதும் பரவியுள்ள பாரிய மோசடிகள் மற்றும் ஊழலை தடுத்து நிறுத்துவதற்கு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றுவதாகவும் அரசு ஊழியர்கள் தமது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அரசு ஊழியர்களிடம் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டுள்ளார். பிரஜைகளை திருப்திப்படுத்தும் வகையில் வினைத்திறன் மற்றும் செயற்திறன் மிக்க அரசு சேவையை உருவாக்க தற்போதைய அரசு உத்தியோகத்தர்களின் அர்ப்பணிப்பு அவசியமானது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அரசு சேவையில் இதுவரை காலம் இடம்பெற்று வந்த அரசியல் பழிவாங்கல், இடமாற்றம், அரசு சேவையில் பதவி உயர்வு வழங்காமை போன்ற செயற்பாடுகள் தமது அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். எதிர்வரும் 40 நாட்கள் நிலைமாற்ற காலமாகும் எனவும் அந்த காலப்பகுதியில் அரசு சேவையை வீழ்ச்சியடையாமல் பேணுவதற்கு அரசு உத்தியோகத்தர்கள் பாடுபட வேண்டும் எனவும் தெரிவித்தார். முன்பிருந்த அரசு தலைவர்கள் அரசு அதிகாரிகளை ஊடகங்களுக்கு முன்பாக கேள்வி எழுப்பியது போன்று தான் ஊடகங்களுக்கு முன்னால் அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்க போவதில்லை எனவும் இவ்வாறான ஊடக கண்காட்சிகளை தான் ஏற்கவில்லை எனவும் ஜனாதிபதி அன்றுகுமார மேலும் தெரிவித்தார். அரசு ஊழியர்களின் கண்ணியத்தை பாதுகாத்து குடிமக்கள் திருப்தியடையும் அரசு சேவையை உருவாக்க தான் எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தேர்தல் திணைக்களத்தால் தற்போது சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வடக்கு கிழக்கு முழுவதும் கூட்டணியாக சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளோம். அதே நேரத்தில் கொழும்பிலும் இம்முறை போட்டியிடுவது தொடர்பிலும் ஆராய்ந்து வருகிறோம் என EPRLF அமைப்பின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளருமான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பதிவு செய்யப்பட ஒரு கட்சியாக இருக்கிறது. இந்த கூட்டணியில் நாங்கள் உட்பட 5 கட்சிகளும் அங்கம் வகிக்கின்றன. கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட போதும் நாம் அதில் போட்டியிடுவதற்கு வேட்பு மனுவையும் தாக்கல் செய்திருந்தோம். அப்போது எமது கூட்டணியின் சின்னமாக குத்துவிளக்கு இருந்தது. ஆனால் இப்போது அந்த சின்னத்தை நாம் மாற்றியதற்கு ஒரு காரணம் உள்ளது. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கை மையப்படுத்திய தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சிவில் சமூகங்களை ஒன்றிணைத்த தமிழ் மக்கள் பொது சபை ஆகியன இணைந்து பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்திருந்தது. அந்த பொது வேட்பாளரின் தேர்தல் சின்னமாக சங்கு சின்னமும் வழங்கப்பட்டு அதற்கு தமிழ் மக்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி லட்சக்கணக்கில் மக்கள் அதற்கு வாக்களித்திருந்தனர். இதேபோன்று பல்வேறு கட்சிகளை உள்ளடக்கியதாக ஒற்றுமையை வலியுறுத்திய ஓர் அணியில் நாடாளுமன்ற தேர்தலிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக நாங்கள் போட்டியிடுகிறதால் தமிழ் மக்களின் ஒற்றுமையின் சின்னமாக விளங்கிய சங்கு சின்னத்தை எமது கூட்டணியின் சின்னமாக்குவதற்கு தீர்மானித்திருந்தோம். சங்கு சின்னத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வழங்குமாறு தேர்தல் ஆணையாளரிடம் கோரிக்கை விடுத்திருந்தோம். இக்கோரிக்கையின் அடிப்படையில் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையகத்தினால் சங்கு சின்னம் எமக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. இதற்கமைய எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக ஒற்றுமையின் சின்னமாக சங்கு சின்னத்தில் நாம் போட்டியிட இருக்கிறோம். அதிலும் வடக்கு கிழக்கு முழுவதிலும் நாம் போட்டியிடுகிற அதே நேரத்தில் கொழும்பிலும் இம்முறை போட்டியிடுவது தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம் என்றார். அண்மையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி தனது சட்டம் சார் தொழிலுக்கு திரும்பியுள்ளார். அலி சப்ரி தனது சட்ட தொழிலை சேர்ந்த குழுவுடன் சமூக ஊடகங்களில் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். என்னுடைய இடத்திற்கு திரும்புவது மகிழ்ச்சியாக இருக்கிறது என பதிவிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை எனவும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முக்கிய உறுப்பினரான அலி சப்ரி தேசிய பட்டியலின் ஊடாக பாராளுமன்றத்திற்கு தேர்வானவர். அவர் கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகிய இருவரின் முன்னாள் அரசாங்கத்தின் கீழ் நீதி மற்றும் வெளியுறவு அமைச்சராக பணியாற்றினார். செயற்பாடு மிக்க மக்கள் நல அரசு சேவையை உருவாக்க தம்மை அர்ப்பணிக்கும் அரசு ஊழியர்களுக்கு தாம் துணை நிற்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கிராமிய வறுமையை ஒழிப்பதற்காக விவசாய அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள பங்களிப்பு மகத்தானது எனவும் அரசு அதிகாரிகளின் செயற்பாடுகளை பொறுத்தே வறுமை ஒழிக்கப்படுமா இல்லையா என்பது தீர்மானமாகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பழைய அரசியல் கலாச்சாரத்திற்கு எதிரான எதிர்ப்பு, பிரஜைகள் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சினைகள், அரசு சேவையின் செயற்பாடுகள் தொடர்பான பிரஜைகளின் அதிருப்தி போன்றன தாக்கம் செலுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது,
கடந்த கால ஆட்சிகளில் மோசடி மற்றும் ஊழல் இருப்பதாக மக்கள் நம்பினார்கள். அதனை தடுப்பதற்காகவே இம்முறை மக்கள் எமக்கும் வாக்களித்தார்கள். அரசு கட்டமைப்பு முழுவதும் பரவியுள்ள பாரிய மோசடிகள் மற்றும் ஊழலை தடுத்து நிறுத்துவதற்கு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை நாம் காப்பாற்ற வேண்டும். அதற்கு அரசு ஊழியர்கள் தமது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். அடுத்து வரும் 40 நாட்கள் நிலைமாற்ற காலம். அந்த கால பகுதியில் அரசு சேவையை வீழ்ச்சியடையாமல் பேணுவதற்கு அரசு உத்தியோகத்தர் பாடுபட வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் 40 நாட்களில் ஜனாதிபதி அனுரவின் நடவடிக்கைகள் தான் அடுத்து அமையப்போவது அவரது கட்சியின் தலைமையிலான அரசா என்பதை தீர்மானிக்கப் போகிறது. அவர் ஜனாதிபதியாக இருந்தாலும் அரசின் திட்டங்களை நடைமுறைப்படுத்த நாடாளுமன்றத்திலும் பெரும்பான்மை அவசியம். அதை பெறுவதற்கு அடுத்த 40 நாட்களில் ஜனாதிபதி அனுரவின் நடவடிக்கைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசியாக ஆட்சி செய்த கோட்டா ரணில் அரசுகளின் முறைகேடுகள் பற்றி ஜனாதிபதி அனுரவின் ஜேவிபி கட்சி பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தே தேர்தல் பிரச்சாரம் செய்தது. அந்த முறைகேடுகள் தொடர்பாக அடுத்த 40 நாட்களில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அவற்றில் கைதுகளும் இருக்கலாம். அதனால் கோட்டா ரணில் அரசுகளின் முறைகேடுகளை செய்தவர்கள் அடுத்த 40 நாட்களில் திக் திக் மனநிலையில் இருக்கப் போகிறார்கள்.